வணக்கம். அடுத்தாப்பில் பாருங்கள், சில பேருக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. உத்தியோகமோ வேலையோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப சிரமப்படுறாங்க. படித்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, இப்போ அந்த வேலைக்கு தான் படித்தான், ஆனால் அது இல்லாமல் வேறு வேலைக்கு கூப்பிட்றாங்க, சொல்கிறாங்க, இவனும் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு வரும்போது, அப்போ கைலாயத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஆனைக்காவல் என்கிற புண்ணிய சேத்திரத்தில் நாவல் மரத்தை கொண்டுட்டு வந்து அம்பாள் வச்சு வளர்த்துருக்குறாங்க. அம்பாள் கைலாயத்திலேருந்து வரும்பொழுது நாவல் மரத்தோடு வந்துட்டான். யாருக்கெல்லாம் நாவல் மரம், அதாவது நவாமரம் பொறுத்தளவில் மிகச் சிறப்பான முறையில் ஒருவரை சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். அதனால் பர்டிகுலராக திருவானைக்காவல் சென்று வர வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருவானைக்காவலுக்கு போய் முதல் நாள் இரவே அங்கே சேத்திரத்தில் தங்கணும். காலையில் எழுந்து புண்ணிய நதிகளில் நீராடணும். அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்கி வழிபடணும். அருகம்புல் சாற்றி தீபம் ஏற்றி, ஒரு கோயிலுக்கு போனால் விளக்கேற்றணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளுக்கு ஒளி வேணும், அது வெளிச்சம் தான் வேண்டும். அப்போ அந்த வெளிச்சத்தை கொடுப்பதில் பெரும்பங்கு அங்கே இருக்குது. ஸோ அதனால் வெளிச்சம் போட்டால் தான் நமக்கு நன்மை. அப்போ திருவானைக்காவல் போயிட்டு அங்கே விநாயகரை வணங்கி, முறையாக சேத்திரபாலரை வணங்கி, எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டே போய் அதுக்கப்புறம் சுவாமியை வணங்கி அம்பாளை வணங்கிட்டு முழுமையாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருவானைக்காவல் போயிட்டு வந்தாலே வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்.